சென்னை தியாகராய நகரில் கடத்தப்பட்ட குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. பிறந்த 45 நாட்களே ஆன ஆண் குழந்தை பத்திரமாக தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. குழந்தையை கடத்தி சென்ற பெண்ணை தனிப்படை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், கடத்தப்பட்ட குழந்தை எந்த இடத்தில் மீட்கப்பட்டது? விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்தவர் ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியினர். பசித் தற்போது அவர்கள் கடந்த 45 நாட்களுக்கு முன்பு ஒரு குழந்தையானது ஆண் குழந்தையானது பிறந்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று ஆரோக்கியதாஸ் வீட்டிற்கு வந்த நேற்று முன்தினம், அதாவது ஆரோக்கியதாஸ் வீட்டுக்கு வந்த ஒரு பெண் அரசு சார்பில் திட்டங்கள் குழந்தைக்கு உள்ளது என கூறி அந்த பெண்ணை தியாகராய நகர் இருக்க ஆட்டோவில் அழைத்து சென்றார். தியாகராய நகர் என்று சென்ற போது குழந்தைக்கு பிஸ்கட் பால் வாங்கி தர வேண்டும் என்று அந்த குழந்தையை அந்த பெண் குழந்தையை அந்த ஆண் குழந்தையை அவர் வைத்துவிட்டு குழந்தையின் தாயாரை அனுப்பி வைத்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு அனுப்பியிருக்கார். கடைக்கு சென்ற அந்த தாய் வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக கண்ணகி நகர் போலீசாருக்கு அந்த நிஷாந்தினி குழந்தையின் தாயார் புகார் அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மற்றும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பின்பு தற்போது அந்த குழந்தையானது திருவொற்றியூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பெண் அந்த குழந்தை வந்து தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று அந்த குழந்தையை அனுமதித்து விட்டு அந்த கடத்திய பெண் காணாமல் போனதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தற்போது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தற்போது தேடி வருகின்றனர். அந்த பெண்மணி யார், அந்த குழந்தையை எதற்காக அந்த மருத்துவமனைக்கு அனுமதித்தார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருவதாக கண்ணகி நகர் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை தியாகராய நகரில் கடத்தப்பட்ட குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.